தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் சொன்ன தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் இயேசுவை பற்றியுள்ள தீர்க்கதரிசனங்கள் புதிய ஏற்பாட்டில் அது நிறைவேறிட்டு அதே இன்றைக்கி எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அவர் காட்டி கொடுக்கப்பட்டார். சங்கீதம் 41:9 அது தீர்க்க தரிசனம். நிறைவேற்றுதல் மத்தேயு 10:4 மற்றும் 26 49 50 வசனங்கள். அடுத்ததாக ரெண்டாவதாக 30 வெள்ளி காசு கொடுக்கப்பட்டார். அதில் தீர்க்கதரிசனம் சக்கரியா 11:12 அது நிறைவேற்றுதல் மத்தேயு 26:15 காசு தேவாலயத்தில் எறியப்பட்டது சக்கரியா 11:13 அது நிறைவேற்றுதல் மத்தேயு 27:5 அந்த காசு குயவன் நிலத்தை வாங்குவார். நாலாவதாக அந்த காசுனால குயவன் நிலத்தை வாங்குவான் அப்படின்னு சொல்லி சக்கரியா 11:13 எழுதியிருக்குது. நிறைவேற்றுதல் மத்தேயு 27:7 சீஷர்களால் கைவிடப்படுவார் சக்கரியா 13:7 நிறைவேற்றுதல் மார்க்கு 14:50. அடுத்ததாக ஆறாவதாக பொய் குற்றம் சாட்டப்படுவார் சங்கீதம் 35:11 நிறைவேற்றுதல் மத்தேயு 26:59-60 வசனங்கள். ஏழாவதாக குற்றம் சாட்டப்பட்ட போது மௌனமாய் இருந்தார் ஏசாயா 53:7 நிறைவேற்றுதல் மத்தேயு 27:12. எட்டாவதாக காயப்படுத்தப்படுவார் ஏசாயா 53:5 நிறைவேற்றுதல் மத்தேயு 27:6 அடிக்கப்பட்டு துப்பப்படுவார் சங்கீதம் 50:6 நிறைவேற்றப்படுதல் மத்தேயு 26:67. பத்தாவதாக கன்னத்தில் அடிக்கப்படுவார் மீகா 5:1 நிறைவேற்றுதல் மார்க்கு 14:15. அடுத்ததாக பரியாசம் பண்ணப்படுவார் சங்கீதம் 22:7-8 நிறைவேற்றுதல் மத்தேயு 27:31 மிகவும் தள்ளாடுவார் சங்கீதம் 109:24 நிறைவேற்றுதல் யோவான் 19:17 காயங்கள் துளைக்கப்படும் ஆணிகள் துளைக்கப்பட்டதில்லை அது சங்கீதம் 22:16 மற்றும் சக்கரியா 12:10 நிறைவேற்றுதல் லூக்கோ 23:33 அக்கிரமக்காருடன் தீர்ப்பு இடப்படுவார்கள் அக்கிரமக்காருடன் எண்ணப்படுவார் ஏசாயா 53:12